தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் கான்ஃபிளிக்டால இந்தியால இம்பாக்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு சொல்லியிருந்தல ப்ரோ, அதான் வாய்ப்பே இல்லை ப்ரோ. பெட்ரோல் டீசலோட ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ ஏற்றிருக்காங்க. அதுவும் ராக்கெட் வேக விளையாட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இப்போ நடந்திருக்கு. ஷெல்லை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்க இவ்வளோ நேரமா. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பெட்ரோலில் எத்தனால கலந்து விற்பனை பண்ணுங்கப்பா, 20% வரைக்கும் கலந்துருங்க அப்படின்ட்டு மத்திய அரசே ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எழுத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஈரான் கான்ஃபிளிக்டால உலகம் முழுக்க பெட்ரோல் பங்க்ல ஃபுல்லா பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிக்கிட்டு இருக்காங்களே. ஆஸ்திரேலியா அரசே இப்போ சொல்லிடுச்சு ஓப்பனா, சில மாதங்களுக்கு நம்ம கொஞ்சம் இதை தாக்கு பிடிச்சதான் ஆகணும். கொஞ்சம் கஷ்ட காலமாக தான் இருக்கும். இந்த கான்ஃபிளிக்டால எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு நாமெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டரே புலம்புறாரு லிட்டரலா. அப்பேற்பட்ட விஷயமா போய்கிட்டு இருக்கு இந்த கான்ஃபிளிக்ட். இது இந்தியாவில் இப்போ எப்படி தெரியும் எதிரொலிச்சிருக்கு. ஷெல் இந்தியா இருக்குல்ல, ஷெல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் டீசல் அடிக்கணும் அப்படின்னு பல பேர் வண்டி எடுத்துட்டு போவீங்களா. இப்போ என்ன தெரியுமா, டீசல் விலை ஏற்றி வச்சிருக்காங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாதுங்க, 25 ரூபாய் 1 பைசா ஏற்றிருக்காங்க. 1 லிட்டர் டீசல் இந்த அளவுக்கு விலை ஏற்றிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஷெல்ல போயிட்டு டீசல் அடிக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் டீசலோட விலை 123 ரூபாய் 52 காசு. இதை விடுங்க, அடுத்து பெட்ரோலுக்கு வாங்க. இந்த மிச்சம் சொச்சமா பைசா கணக்கில் ஏற்றிட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பேன்னு இதுக்கு முன்னாடி. இப்போ பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுமா, 1 லிட்டருக்கு ஏற்றிருக்காங்க 7 ரூபாய் 41 காசு இப்போ ஏற்றிருக்கிறது. ஸோ 1 லிட்டர் பெட்ரோலோட விலை ஷெல்லில் 119 ரூபாய் 85 காசு. ஆக்சுவலாக இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட் இன்னும் நிற்காம பெருசா போச்சு. இந்த விளையாட்டெல்லாம் ஜுஜுபி. இதை விட பெரிய விளையாட்டத்தை கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஷார்ட்டேஜ் ஏற்படலைங்க இந்தியாவில், போதுமான அளவுக்கு எல்லாமே இருக்கு, விளையாட்டம் பெருசா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க எல்லா பங்க்கும் விலை ஏற்றினாதான் விளையாட்டம் நினச்சிட்டு இருக்காங்க என்னமோ தெரியல. ஷெல்லில் இப்போ இதை பண்ணியிருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்த விஷயத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம், எத்தனால். இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்ரோல்ல எத்தனால மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது இந்தியால இப்ப கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயில் கம்பெனிஸ்க்கு மத்திய அரசு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல்ல 20% வரைக்கும் எத்தனால் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இது இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதா பல பேர் நினைப்பீங்க. அது கிடையாது உண்மை. அமெரிக்கா, பிரேசில், யூரோப்பியன் யூனியன்ல இருக்க கண்ட்ரிஸ், கனடா, தாய்லாந்து, வியட்நாம், அர்ஜென்டினா, சைனா, கொலம்பியா, ஆஸ்திரேலியான்னு இத்தனை தரப்புகளையும் இன்னும் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கிடையாது, அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் இப்போ இந்தியா சற்று மேலே போயிடுச்சு. அதாவது மற்ற நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இந்த எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் விஷயத்தை கொண்டு வந்தாங்களே. ஆனால் நம்ம மத்திய அரசு போட்டிருக்க இந்த அதிரடி உத்தரவால் E20 சார்ந்து உலக நாடுகளில் பயன்படுத்திட்டு இருக்க எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலில் இந்தியா இப்போ டாமினண்ட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அமெரிக்கா, பிரேசிலுக்கு அடுத்தது நம்ம தான்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ப்ரோ, என்னது இந்த எத்தனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தெளிவாக சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு பயோஃபியூல் கான்செப்டுங்க. இது என்னன்னா, நம்மளோட கரும்பு, சோளம்லாம் இருக்குல்ல, இது மாதிரி இருக்க பயிர்களில் இருந்து மாற்று எரிபொருளா இந்த எத்தனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பெட்ரோல் இருக்குல்ல, நீங்க பங்க்ல போய் போடுறீங்க பாருங்க வண்டிக்கு, அந்த பெட்ரோல்ல பிளெண்ட் பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் கலப்பாங்க. இதன் மூலமா இந்த பெட்ரோலால ஏற்படுற உமிழ்வு இருக்குல்ல, சுற்றுப்புற சூழல் மாசு சார்ந்து, இந்த விஷயங்கள் வெகுவா குறைக்கப்படும். இன்னொன்னு, கார்பன் மோனாக்சைடு தலைவலி இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கு தவிர்க்கப்படும். நல்ல விஷயமா இருக்கே ப்ரோ அப்படின்னு பல பேர் எக்ஸைட் ஆவீங்க. ஷோ ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. இது இதனால ஏற்படுற பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் மாசு வெகுவா குறையுதா, எண்ணெய் இறக்குமதி. நாம பல நாடுகளை நம்பி இருக்கோம் பாருங்க ஆயில் இம்போர்ட் பண்றதுக்காக. அந்த நாடுகளை பிரச்சனைனாக்கா நம்மளும் தவிப்புக்குள்ளானதா மாறிடும். அதை தடுக்கிறதுக்கும் இந்த முறை ஒரு நல்ல முறையா இருக்கும். அண்ட் நம்மளோட விவசாயிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் இது மூலமா கிடைக்கும். அதாவது கரும்பு, சோளம்லாம் உருவாக்கிட்டு விற்க முடியலையே, பெருசா நினைக்கிற காசுக்கு விற்க முடியலன்னு கவலையில் இருப்பாங்கல்ல, அந்த கவலை இனிமே தீர்த்து கொள்ளப்படும். ஓகே, இதுவும் கேட்க நல்ல மேட்டரா இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, பெட்ரோல் மூலமா இயங்குற வாகனங்கள், இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா சொல்றது ஒரு 15 வருஷம். அதோட நல்லா ஓடக்கூடிய ஆயுள் காலம் 15 வருஷம். 2011 2023 வரைக்கும் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 250 மில்லியனுக்கும் மேல வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணப்பட்டிருக்கு. 1 மில்லியன்னா 10 லட்சம்.
அப்போ 250 மில்லியன்ஸ்க்கு மேலேனா யோசிச்சு பாருங்க எவ்வளோ வண்டிகள் இங்கே இந்தியாவில் சேல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ் தான். அதிலும் குறிப்பாக என்ன அதிகமாக இருக்க போகுது, பைக்ஸ் தான் அதிகமாக இருக்க போகுது, பைக் ஸ்கூட்டர்ஸ்லாம். 234 மில்லியன் வண்டிகள் இது மட்டுமே பெட்ரோல் மூலமாக இயங்குறது. இப்போ இந்த எத்தனால பிளண்ட் பண்ணுறாங்களே, எதில் பண்ணுறாங்க, பெட்ரோலில். ரைட்டு. இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, இந்த E20ன்ற விஷயத்த கவர்மெண்ட் மேண்டேட்டரி பண்ணியிருக்கிறதுனால இந்த 234 மில்லியன் வண்டிகளுக்கும் என்ன கதி, எல்லாம் அவ்வளோதான் போயிடுச்சா. ஏன்னா 2023 வரைக்கும் இத்தனை வண்டிகள் சேல் ஆயிருக்குன்னா அவ்வளோ பேர் வாங்கியிருக்குன்னு அர்த்தவங்க. அப்போ அந்த வண்டிகளை திரும்ப பயன்படுத்த முடியாதா? அப்பேற்பட்ட விஷயத்த மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு பல பேருக்கு பயமா வந்துருச்சு. இது என்ன ப்ரோ E20, இந்த குழப்பம் இருக்கும், போ தெளிவாக சொல்றதை பற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அரசுக்கு இந்த ரிஸ்க் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆமாம், 2023க்கு முன்னாடி வண்டியை வாங்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது சார்ந்து ஒரு ரெகுலேட்டரை முன் வச்சிரும் அப்படின்ட்டாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த E20 இருக்குல்ல, எத்தனால் 20%, இது 95 ஆக்டேன் RON, அதாவது ரிசர்ச் ஆக்டேன் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டிங் படி தான் இருக்கணும். அந்த ஃபியூல் E20 சார்ந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதை மெயின்டைன் பண்ணணும். எல்லா ஆயில் கம்பெனிஸும் இதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இதன் மூலமா நீங்க எரிபொருளை போட்டு என்ஜின் அதை ஃபுல்லா கன்சியூம் பண்ணது பாத்தீங்களா, அது சார்ந்து சமதளமா ஃபியூல் பர்ன் நடக்கும். ஸோ இதை பண்ணாலே என்ஜினோட டேமேஜ் இருக்குல்ல, இதை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும்ன்றாங்க. ரெடியூஸ் பண்ண முடியுமா? அப்போ எத்தனால் போட்டால் பைக் என்ஜினா பிரச்சனை ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் அதில் இருக்க பெரிய பிரச்சனையே. ஆகவே முடியாதுன்னு சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க காலியாகிடுன்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக அதில் ட்ராவல் பண்ணி ஆகணும். 2010 2023 வரைக்கும் இந்த நம்ம அரசு என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக இந்த சார்ந்து, இட் மீன்ஸ் எத்தனால் சார்ந்து இந்த பிளெண்டிங் ப்ரொசீஜரை ஃபுல்லாக நம்ம மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங்க்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் கிடைச்சிரும். ஆனால் அதை வண்டியில் போடுற அளவுக்கு வண்டி என்ஜின் இருக்கணும்ல. ஸோ E10 என்ஜின்ஸை அதிகமாக உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 10% வரைக்கும் எத்தனால பெட்ரோல் கூட பிளண்ட் பண்ண போகிறோம். இதுக்கேற்ற மாதிரி என்ஜின்ஸை உருவாக்கி அதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் சேல் பண்ணுங்க அப்படின்னு இந்த மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்களா, அவங்களும் ஆர்டர் போட்டாச்சு. 2014 1.5% எத்தனால், அதாவது 98.5% பெட்ரோல் இருக்கும், 1.5% எத்தனால் பிளெண்டாக இருக்கும். எப்போ 2014. 2019 E5, அதாவது 95% பெட்ரோல் இருக்கும், 5% எத்தனால் இருக்கும் 1 லிட்டரில். 2022 பார்த்தீங்கன்னா E10%னா 90% பெட்ரோல், 10% இந்த எத்தனால் இருக்கும். ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கல்ல, அப்போ வாகனங்கள் பெருசாக ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் பண்ணிச்சு. ஃபேஸே பண்ணலன்னு சில பேர் சொல்கிறாங்களே, அது உண்மை இல்லை, ஃபேஸ் பண்ணிச்சு. ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, லேசான அளவுக்கு மூணு இடர்பாடுகளை சந்திச்சது. அந்த லேசான அளவுக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் பல பேர் அப்போ முன் வச்சு இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லிடுறேன். 3%லேருந்து 7% வரைக்கும் மைலேஜ் குறைஞ்சிருச்சுன்னாங்க. அதாவது பெட்ரோல் மட்டும் அவங்க கன்சியூம் பண்ணும்போது, அந்த என்ஜின் சார்ந்து பயன்படுத்தும் போது மைலேஜ் எப்போ போல இருந்துச்சா. ஆனால் இந்த எத்தனால பிளெண்ட் பண்ணாங்களே, இதனால அதிகபட்சம் 7% வரைக்கும் மைலேஜ் குறைஞ்சதா சொன்னாங்க. என்ஜின் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சில பேர் சொன்னாங்க. டேங்கர் இருக்குல்ல, இந்த ஃபியூல் டேங்கர் இந்த வண்டியில், அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த வண்டியோட சில பாகங்கள் துரு பிடிச்சிருக்கிறதாவும் சொன்னாங்க. ஏங்க, இந்த பெட்ரோல் மட்டும் நீங்கள் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா துரு சார்ந்த பிரச்சனை பெருசாக இருக்காதுல்ல. அதில் எத்தனால் பிளெண்ட் பண்ணாக்கா துரு சார்ந்த பிரச்சனை கன்சிடர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இதுக்கெல்லாம் தாண்டி மத்திய அரசு சமீபத்தில் விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, பெட்ரோலை விட இந்த எத்தனாலுக்கு எரியிற தன்மை கொஞ்சம் குறைவு தான்ப்பா, ஒத்துக்கிறோம். இதனால மைலேஜ் லேசாக பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா மத்திய அரசே சொல்லிச்சு. வெளியான தகவலில் மத்திய அரசே சொல்லிச்சு லேசான பாதிப்பு இருக்கும்னு. அது எந்த அளவுக்குன்னா 1%லேருந்து 3% வரைக்கும் பாதிப்பு இருக்கும்னாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல பேர் முன்னாடி சொன்னது அதிகபட்சம் 7% வரைக்கும் நாங்கள் பாதிப்பை ஃபேஸ் பண்ணுறோம் நாங்கள். ஓகே, என்ஜின் இருக்குல்ல, இது பாதிக்கப்பட கட்டாயமாக வாய்ப்பே இல்லை, அதுக்கு எவிடன்ஸும் இல்லைன்ட்டு மத்திய அரசு தெளிவாக போகிற விளக்கத்தை சொல்லியிருந்தாங்க. என்ஜினில் மைலேஜை டியூன் செய்யலாம், இது பண்ணீங்கன்னாக்கா பாதிப்பை நீங்கள் வெகுவாக குறைக்க முடியுமேனு மக்களுக்கு அவங்க கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு செலவு யார் கொடுக்கறது? சரி, ஓகே, ரைட்டு. வண்டி 30,000 கிலோமீட்டர் ஓடின பிற்பாடு இந்த ரப்பரு, கேஸ்கெட்டு இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னாங்க. இதெல்லாம் பண்ணிக்கலாம், அது யார் காசு செலவு பண்ணுறது? இதுதான் மக்களோட மனக்குமுறலாவே இருந்துச்சு. ஓகே, ரைட்டு, நடந்தது முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி பார்த்துட்டோமா. 2023 ஏப்ரல் கதைக்கு வாங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, டார்கெட்டை செட் பண்ணுறாங்க. நம்ம E10 வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டோம், E15க்கும் E20க்கும் போனால் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 2024 E15 எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 2030 E20 எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்னது 2026? இப்போதான் மத்திய அரசு அந்த அவசரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, உத்தரவை. எல்லாரும் இனிமேல் பங்க்கில் E20 பிளண்ட் பண்ண எத்தனால் பெட்ரோலை போடுங்கப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்படின்னு பார்த்தா 4 வருஷம் இருக்கு இன்னும் 2030க்கு. அதுக்குள்ளே என்ன அவசரம் கேட்டிங்கன்னா
ஷெல்ல விலை ஏறினதுக்கு என்ன அவசரம் கேட்க முடியுது அவங்களால? கிட்டத்தட்ட அதான் காரணம். இந்த ஜியோ பாலிடிக்ஸுங்க, இவ்வளோ விஷயத்துக்கு மையமே ஜியோ பாலிடிக்ஸ் தான். நாளைக்கு நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம அரசோட முக்கியமான ஒரு தாட்டா இருக்கு. அதனால தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்த இப்பயே பண்ணுங்கன்னு அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போடுறீங்கன்னா 1 லிட்டரில் 800 மில்லி லிட்டர் பெட்ரோல் இருக்கும், 200 மில்லி லிட்டர் எத்தனால் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம ஹையஸ்ட் லெவலில் அந்த ஒரு விஷயத்தை பீக்க தொட போகிறோம். 2023க்கு பிற்பாடு வாகனங்கள் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தலைவலி கிடையாது. நான் முன்னாடி லிஸ்ட் போட்டேன் பாருங்க பிரச்சனைகள்னு, அது பெருசாக ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. 2023க்கு முன்னாடி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்களா அவங்க மட்டும் லேசான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஸோ இதெல்லாம் கடந்த கால அனுபவங்களை பற்றி சொல்லியிருந்தேன், இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணுறதுனால ஏதாவது பிரோஜனம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 பிரோஜனங்கள் இருந்திருக்கு. இதையும் நானா சொல்லலை, மத்திய அரசு சொல்கிற விளக்கம் இது. இதுக்கு முன்னாடி சாத்தியப்படுத்தினால B1.5 B15 வரைக்கும் அதுலேயே 11 வருஷங்களில் 1.4 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு அந்நிய செலாவணி மிச்சம் பிடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம அதிகப்படியாக வெளிநாடுகள் சார்ந்து இறக்குமதி பண்ணல ஆயில, இதனால இந்த அளவுக்கு பணத்தை மிச்சம் பிடிச்சிருக்கோம். ஓகே, 2வது பெனிஃபிட் என்னன்னா நம்ம விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க வருவாய் பார்த்துருக்காங்களாம். ஏன்னா உங்களுக்கு முதலே சொல்லிட்ட கரும்பு சோளம் இதெல்லாம் வச்சு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு. ஸோ இதெல்லாம் அவங்க அதிகப்படியாக விற்பனை பண்ணியே இந்த அளவுக்கு வருமானம் பார்த்துருக்கிறதாவும் மத்திய அரசு இப்போ சொன்னாங்க. இது வரைக்கும் கான்டென்ட்டை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அடுத்து உங்களோட நன்மை சார்ந்த சில விஷயங்கள் நான் உதிரியாக சொல்லிடுறேன்னு. இந்த 4 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க மக்களே. வண்டி ஓட்டுறவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இல்லை மொதல் விஷயம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் யூசர் மேனுவல் இருக்குல்ல, உங்கள் வண்டியை வாங்கினப்போ கொடுத்துருப்பாங்களே, அதை பாருங்கள். அதில் இந்த என்ஜின், இந்த வண்டியோட என்ஜின் E10க்கு உகந்ததா இல்லைனா E20 வரைக்கும் உகந்ததான்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை பார்த்து ஒருவேளை நீங்கள் 2023 முன்னாடி வாங்கி இருந்தாலும் ஏதோ ஒரு லக்கில் தான் சொல்கிறேன், அந்த E20ன்ற நம்பர்ஸ் உள்ளே இருக்குனாக்கா அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஆனால் இங்கே பங்க் ஒரு விஷயத்த முக்கியமாக பண்ணணும். E10 20 என்ன விஷயன்றதை அங்கே போர்டாச்சு வைங்கப்பா, வர்றவங்களுக்கு சொல்லுங்க. அது எத்தனை பங்கில் எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. உங்கள் வண்டியில் இருக்க டேங்க் இருக்குல்ல, நீங்கள் ஃபியூல் போடுறது, அதில் ரெக்கமெண்டேஷன் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா E10 E20 ROA 95 இதில் ஏதோ ஒன்றத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எதுக்கான வண்டி அப்படின்ட்டு. 3வது, நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டரில் அடிக்கடி வண்டியை சர்வீஸ் கொடுக்குங்க பார்த்தீங்களா, அப்போது மறக்காமல் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், ஃபில்டர் அண்ட் இன்ஜெக்டர் இதை மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப மேண்டிட்ரி. இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும், அவ்வளோதான். 4வதா மாடிஃபிகேஷன். அல்டிமேட்டாக வேற என்ன, இது ஒன்று தான் பண்ண முடியும். சரி, இப்போ E20 வரைக்கும் எல்லாத்துக்கும் எத்தனால் பிளெண்ட் பண்ணி பெட்ரோலை போடுங்கன்னு சொல்லியாச்சு அரசு. இதுக்கப்புறம் நாம நம்மளோட வண்டி எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ண முடியும், மாற்ற முடிஞ்சா மாற்றிங்க. இது மெக்கானிஷியலில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க என்ன எதுன்ட்டு. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை, முதன்மையான விஷயம், அரசு இவ்வளோ விஷயங்களை சொல்லுது, ஆனால் எல்லாராலும் செய்ய முடியுமா? இதை யோசிச்சு பார்க்கணும்ல. திடுதுப்புன்னு பண்ணிட்டு செய்யுங்கன்னா எங்கேருந்து செய்ய முடியும்? இந்த டிமானிட்டைசேஷன் அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு இது வரைக்கும் பல டிபேட் போயிட்டு இருக்கு. அதுவும் துரந்தர் படம் வந்த பிற்பாடு, செகண்ட் பார்ட் வந்த பிற்பாடு ஊன்னு எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சோம், நல்லது தான் அது இதுன்ட்டு. ஆனால் விழிப்புணர்வு பெருசாக இல்லாமல் போயிடுச்சுல. திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நல்ல விஷயம் தான். அந்நிய செலாவணி கையிருப்பில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படக்கூடாது நினைக்கிறீங்க, சம மேட்ரு, விவசாயிகளுக்கு நன்மை பாய்க்கும், சூப்பர் விஷயம். ஆனால் விழிப்புணர்வு கட்டாயம் இல்லை. புரியுது, இப்போ ஈரான் வார்னால ஒரு உச்சகட்ட கான்ஃபிளிக்ட்ல இருக்கும், அதனால புஷ் பண்றீங்கன்னு. ஆனால் மக்கள் கொஞ்சம் பாவம். இதுக்கு அரசு என்னென்ன பண்ணலான்னா, கொஞ்சம் பேராசிரியர் கேட்குற மாதிரி தான் இருக்கும். மக்கள் நலன் சார்ந்தானே கேட்குறேன், இல்லைன்னா தப்பு இருக்க போகுது. இந்த மெக்கானிக் ஷெட்ல அங்கங்கே இருக்குல்ல, அரசு இது சார்ந்த ஷெட்ஸ் அமைச்சா என்ன? பாசிபிலிட்டி இல்லைன்னு இவங்க கேட்டால் அமைச்சா என்ன? ஏன்னா ப்ரைவேட்டாக ஒரு ஷெட்டில் போய் பார்க்குறோம்னாக்கா அது எவ்வளோ வாரியாக இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு பாக்கெட்லேருந்து 2000 அது வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுபோல் அரசே வச்சுதுன்னா குறைந்த செலவில், ஃப்ரீயாக கூட பண்ணி தர சொல்ல, குறைந்த செலவில் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இது பாசிபிலிட்டி இல்லைன்றீங்களா? இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட போயிட்டு, ஏங்க இது போல் E20 மாற்றிட்டாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி வண்டியை மாடிஃபை பண்ண விரும்புகிறேன், எனக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும், இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி பண்ணிடுங்களேன் அப்படின்னு கேட்டால் எந்த கம்பெனி ஒத்துக்கும்? கவர்மெண்ட் சொன்னால் கவர்மெண்ட் போய் கேளுப்பா, இதை தான் ஓப்பனாக சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அரசு இன்சூரன்ஸ் செக்யூரிட்டியாவது கொடுக்கலாம்ல வாகன ஓட்டிகளுக்கு. ஸோ இதுவும் முடியலையா, கடைசியாக மானியம். சரிப்பா, இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வண்டி இப்படி தான் ஓட போகுதுன்ற மாதிரி இருக்கு, பழைய வண்டி வாங்கிட்டா பரவாயில்ல, இந்த மானியம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் கூட குறைய காசை போட்டு என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். 3த்துல ஒன்னாச்சு செய்யலாம், 3மே செய்ய முடியாது சொல்லிட்டாங்கன்னா என்னத்தை சொல்றது? 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்போ நாளை பின்ன இந்த E20ன்றது E25 E30 அது மேலே போகுதுன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்? விவசாயிகளை தேடி பல ஆயில் கம்பெனிஸும் போயிட்டு எனக்கு இவ்வளோ கரும்பு கொடுங்க, எனக்கு இவ்வளோ சோளம் கொடுங்க, என்னென்ன இருக்க எல்லா பயிர் வகைகளும் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதிகமாக காசு கொடுக்குறப்ப விவசாயிகள் இவங்களுக்கு பொருட்களை கொடுப்பாங்களா
இல்லை நமக்கு சாப்பிட்றதுக்காக கொண்டாட்டங்களுக்காக இது போல வாங்குவோம் மொத்தத்தில் விவசாயிகள்கிட்ட இருந்து அதுக்கு அவங்க கொடுப்பாங்களா? காசு எங்கே அதிகமாக கொடுக்கல அங்கே தானே விவசாயிகள் கொடுப்பாங்க. இந்த ஒரு பெரிய பேரியர் இருக்குங்க. இதை மத்திய அரசு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதை இப்போயே நான் சொல்லிடுறேன். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த பெட்ரோல் பங்க்லாம் போதிய அளவுக்கு விழிப்புணர்வு சார்ந்து நீங்கள் பேசுறீங்களோ இல்லையோ ஒரு போர்டையாச்சும் வைங்கப்பா. படிக்க தெரிஞ்சவங்களாச்சும் அதை படிக்காதவங்க சொல்லிக் கொடுக்கட்டும். அந்த விழிப்புணர்வு சார்ந்து தரலன்றதா இப்போ பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. நாலாவது விஷயம், சமீபத்தில் அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட ஞாபகம் இருக்கா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த E20 சார்ந்து இவ்வளோ வேகமாக புஷ் பண்ணுறாங்களே, இருக்காதுன்னு நினைக்கிறேன். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்போதைக்கு இதை பற்றி நான் ஃபுல் பிளட்ஜாக உங்ககிட்ட ஒரே லைனில் சொல்லணும்னா, நமக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை. ஆனால் சுற்றுப்புற சூழலுக்கு பிரயோஜனம், விவசாயிகளுக்கு பிரயோஜனம், அண்டு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குல்ல, அது ஓரளவுக்கு நம்ம இதுக்கப்புறம் மிச்சம் பிடிக்க பிரயோஜனம். பட் நமக்கான பிரயோஜனன்றதை இதெல்லாம் சேர்த்து வச்சு ஃபியூச்சரில் மட்டும் நாம் அனுபவிக்க முடியும். ஸோ இது ஒரு வழி தான், ஆனால் கடந்து போய் தான் ஆகணும் போல இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.